தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 4வது வாரம் செவ்வாய்க்கிழமை. கிறிஸ்தவர்கள் இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கின் அருட்சான்றின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவில் புது படைப்பாக மாற்றப்படுகின்றோம். கிறிஸ்துவில் இணைந்து தூய ஆவியின் வல்லமையால் அபிஷேகம் செய்யப்பட்டு ஜென்ம பாவத்தில் முழுமையாக கழுவி தூய்மையாக்கப்பட்டு இயேசுவை அணிந்து கொண்ட மக்களாக நாம் மாற்றப்படுகின்றோம். அப்படி இயேசுவில் நாம் இணைகின்ற பொழுது பவுல் சொல்வதை போல, வாழ்வது நான் அல்ல, என்னிலே இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அத்தகைய ஆசீர் மிகுந்த வாழ்வில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய கிறிஸ்தவர்கள் என்கிற நிலையை நாம் அடைய வேண்டுமெனில் அதற்கு முன்னால் இருக்கின்ற படிநிலைகளை கடந்து வர வேண்டும். முதலாவதாக பக்தர்கள் என்பது கடவுளை தேடி வருபவர்கள், தான் விரும்பியதை, தான் ஆசைப்படுவதை கடவுள் செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு பக்தையாக ஆண்டவரை தேடி வருவது. இந்த பக்தர்க்குரிய நிலையில் இருக்கின்ற பொழுது எல்லா விதமான உறுத்தல்களை மேற்கொள்வது, அல்லது மொட்டையடித்துக் கொள்வது, அல்லது வெறும் கால் நடந்து செல்வது, இதெல்லாம் இந்த பக்தியினுடைய வெளிப்பாடாக அமைந்திருக்கின்றன. பக்தருக்கு அடுத்த நிலை விசுவாசிகள் என்பது பொழுது கடவுள் மீது விசுவாசம் கொண்டு நான் ஆண்டவரை தேடி செல்வேன், நான் தேடி வந்திருக்கின்ற கடவுள் என் உள்ளத்தின் வாழ்வின் விருப்பங்களை அவருடைய கிருபையால் நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையால் உந்தி தள்ளப்பட்டவர்கள். ஆண்டவரை தேடி வந்த 12 ஆண்டுகள் வேதனை வாடிய பெண், காணானிய பெண், தொழுநோயாளி மற்றும் முடக்குவாதம் முற்றவனை சுமந்து வந்தவர், இதெல்லாம் இந்த விசுவாசிகளுடைய அந்த நம்பிக்கையாளர்களுடைய அந்த நிலையிலே வருகின்றார். 3வது நிலைக்கு வருகின்ற பொழுது சீடர்கள். இயேசு வாழ்ந்த பொழுது எத்தனை பேரை சூழ்ந்து இருந்தார்கள், ஆனால் அத்தனை பேரும் சீடர்களாக இல்லை. அவர்களெல்லாம் விசுவாசிகள். அவர் செய்வதை பார்ப்பதற்கும் அதிசயங்களை காண்பதற்கும் அவரை தேடி வந்தவர்கள். இயேசு அவர்களிலே 12 பேரை தேர்ந்தெடுக்கின்றார் திருத்தூதர்களாக, சீடர்களாக. இப்படி சீடர்கள் என்பவர்கள் தன் சுயத்தை விட்டு தன் குருவிடம் அனைத்தையும் கற்றுக்கொண்டு அவருக்காக வாழ முற்படுகின்றவர்கள், அவரோடு இணைந்து வாழ முற்படுகின்றவர்கள். எனவே திருத்தூதர்கள் தனக்குள்ள அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள், அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சீடர்கள் தான் இயேசு தன் சீடர்களை அனுப்புகின்ற பொழுது இருவராக தான் போகவிருந்த இடங்களுக்கு தனக்கு முன்பாக இருவராக அனுப்பினார் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவினுடைய மதிப்பீடுகளையும் அவருடைய கொள்கைகளையும் தன்னிலை தாங்கிக் கொண்டு ஆண்டவருக்காக, அந்த தன் குருவுக்காக பணி செய்பவர்களாக இருப்பவர்கள். தொடக்க கால திருச்சபையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சீடர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் சீடர்கள் என்று தான் அழைத்தார்கள். இயேசுவினுடைய மதிப்பீடுகள் வாழ்ந்தவர்களெல்லாம் சீடர்கள் அழைத்தார்கள். இப்படி சீடர்களாக வாழ்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி உயர்ந்த நிலைக்கு அழைக்கப்படுகிற காரணம், இவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக இருக்கின்றார்கள். இயேசுவை இந்த உலகிற்கு எடுத்து காட்டுபவர்களாக இருக்கின்றார்கள். அன்பினால், மன்னிப்பினால், பகிர்வினால், ஏற்றுக்கொள்வதினால், துன்பங்களை தாங்குகின்ற மனப்பக்குவத்தினால், துன்பத்திலும் இன்புற்று இறைவனை துதிக்கின்ற அந்த உன்னதமான குணத்தினால் இவர்கள் இயேசுவை பிரதிபலிப்பவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்தியோக்கியாவில் வாழ்ந்த சீடர்களை பார்த்து மற்ற மக்கள் சொல்லியது, இதோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. அவருடைய வாழ்க்கை முறை கிறிஸ்துவை பிரதிபலித்தது. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு எடுத்து காட்டியது. அன்பு சகோதரமே, திருமுழுக்கின் வழியாக நாமும் கிறிஸ்துவின் அங்கமாக, கிறிஸ்துவின் மறையுடலில் அங்கமாக மாறியிருக்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய சொல்லும் செயலும் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். ஆம் அன்பு சகோதரமே, நம்முடைய இன்றைய சூழ்நிலையிலே நாமும் இந்த உலகிற்கு பிரதிபலிப்பு காட்ட வேண்டியது இயேசு கிறிஸ்துவை.
நாம் போட்டிருக்கின்ற உடையாலோ அல்லது நாம் பேசுகின்ற பேச்சினாலோ என் கையில் வைத்திருக்கின்ற விவிலியத்தாலோ அல்ல, மாறாக என்னுடைய வாழ்க்கையால், என்னுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளால் நான் இயேசுவை இந்த உலகிற்கு எடுத்து காட்ட வேண்டும். நாம் இயேசுவை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். அப்படி மகிமைப்படுத்த இருக்க வேண்டுமெனில் பிலிப்பியர் 2:5 படிப்பது போல கிறிஸ்து இயேசுவில் இருந்த மனநிலையே உங்களிலே இருக்கட்டும். உங்களை சார்ந்தவை பற்றியல்ல, பிறரை சார்ந்தவை பற்றி எண்ணுங்கள். பிறரை உங்களோட உயர்வாக எண்ணுங்கள். தூய ஆவியால் வழிநடத்தப்படுங்கள் என்று சொல்லுவாரே, இந்த குணாதிசயங்கள் நம்மிலே இருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கின்ற பொழுது இயேசுவின் நற்செய்தி அறிவிப்பவர்களாக மாறும். ஆண்டவருடைய கைவன்மை நம்மோடு இருக்கும். மக்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவில் நம்பிக்கை வைப்பார்கள். ஆகவே இத்தகைய அருளுக்காக இந்த நாளில் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மிலே இணைந்து உம்மை வெளிப்படுத்த உம்மால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இத்தகைய மேலான அழைப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் வெறும் பக்தர்களாக மட்டுமே இல்லாமல் கிறிஸ்தவர்களாக மாறி கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டுகின்ற அந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. அன்பின் தெய்வமே, உம்முடைய அளவிட முடியாத கிருபையை இந்த நாளிலே உம்முடைய மக்களாக எங்கள் ஒவ்வொரு மீதும் நிறைவாய் கடந்து போகச் செய்தருள்வீராக. நீர் கொடுக்கின்ற அருளையும் ஆசீரையும் பெற்றுக்கொண்டு உமது நற்செய்தியை அறிவிப்பவர்களாக, உம்முடைய கைவன்மையை பெற்றுக்கொண்டவர்களாக உமக்கு சான்று பகர எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. இதோ உம்முடைய மக்கள் இருக்கின்ற இடத்தில் உம்முடைய ஆசீரை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த நாளிலே அவர்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா எண்ணங்களும் சிந்தனைகளும் உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவனவாக. தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான கிருபைகள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு அந்த நாள் முழுவதும் தன் சொல்லாலும் செயலாலும் இயேசுவே உம்மை அறிவிப்பவர்களாக இருப்பார்களாக. உடல் உள்ள சுகத்தை கொடுத்தலும், குடும்பத்திற்கு தேவை சமாதானத்தை கொடுத்தலும், பலவீனமான சூழ்நிலைகளில் நீரே பலமாக இருந்தவர்களை தேற்றுவீராக. ஆண்டவரையும் கரங்களிலே எல்லா மக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.